இந்த இடத்துல நான் இப்படி பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் அந்த அதிகாரத்துக்கு உரியவர்களாய் மாற வேண்டும் தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நீங்க எல்லாரும் மாற மாட்டீங்க. மாறுகிற அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும். ஆனா ஒன்று நிச்சயம், ஒரு நாளில் நீங்கள் எழும்புவீர்கள். இன்றைக்கு வல்லமையை தரித்துக் கொண்டு ஆளுமையுள்ளவர்களாய், அற்புதம் செய்கிறவர்களாய், அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய், சபையில் இருக்கிற முக்கியமான பொறுப்புகளை நிர்வாகிக்கிறவர்களாய் இன்றைக்கு நீங்கள் மாறாம இருந்தாலோ, இன்னொரு காலத்தில் உங்களை கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய அன்புக்குள் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதனால் தான் கர்த்தர் உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி உங்களுக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாய் மாறணும், அற்புதத்துக்கு உரியவர்களாய் மாறணும். என்னால முடியாதுதான், ஆனா எனக்குள் வந்திருக்கிற ஆவியானவர் இதை செய்வார். இந்த பிரச்சனை என்னால ஃபேஸ் பண்ண முடியாதுதான், ஆனா எனக்குள் வந்திருக்கிற ஆவியானவர் இந்த பிரச்சனையை அப்படியே ஒரு நிமிஷத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவார். அவருக்கு பேரே தடைகளை தகர்க்கிறவர். எனக்குள் வந்திருக்கிற ஆவியானவர் எல்லாவற்றையும் சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்வார். வெளியில பார்க்கும்போது யார தெரியும்? எனக்கு உள்ள இருக்கிறவர் தெரியாது, என்னையே தான் தெரியும். அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இந்த அக்கா செஞ்சா எவ்வளவு சூப்பரா செய்தும்பாங்க. இல்ல, அந்த அக்கா கிடையாது. இந்த அக்கா கொஞ்சம் ரசம் வச்சாலும் நல்லதா இருக்கும். ஒண்ணும் கிடையாது. அந்த அக்காக்குள் இருக்கக்கூடிய தேவ பலன், தேவ ஞானம், தேவனுடைய சாதுரிய வல்லமை